வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான நெல்லிக்காய் சாதம். நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்த்தியான பொருள். அதில் நம்ம சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் 2 பவுலில் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அந்த 2 நெல்லிக்காவை நான் சீவிக்கிறேன் பாருங்கள். 3 நெல்லிக்காய் வச்சேன் இல்லைங்களா, அதில் 2 தான் நான் எடுத்து சீவுறேன். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். நம்ம அந்த கேரட்லாம் சீவும் இல்லைங்களா, அந்த இதுவில் நம்ம சீவி எடுத்து வச்சுக்கணும். நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஆயில் விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து விடுறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகும் சேர்த்து விடணும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வரணும் நமக்கு. இப்போ ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். அந்த பருப்புலாம் செவந்து வந்துடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடணும். நம்ம நெல்லிக்காய் சாதத்துக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து விடணும். சேர்த்து நம்ம வதக்கி விடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். கறிவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு நம்ம இப்போ நெல்லிக்காய் சேர்த்து விடணும். அந்த சீவி வச்சோம் இல்லைங்களா, அந்த நெல்லிக்காவை சேர்த்து விடணும் வதக்கிட்டு. இப்போ இந்த நெல்லிக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தை கூட அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த நெல்லிக்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 பவுலில் சாதம் வடித்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் போட்டு கலரி விடுறேன் பாருங்கள். ஒரு பவுல் போட்டுட்டேன், இன்னும் அடுத்து ஒரு பவுல் போடுவேன். இப்போ போடுறேன் பாருங்கள். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பக்குவமாக கலரி விடணும். நல்லா உதிரியாக வடிச்சுக்கணும் சாதத்தை. பக்குவமாக கலரி விடணும். அந்த நெல்லிக்காவில் நல்லா சாதம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லா இடமும் இது பண்ணுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும்.
இப்போ உப்பு சேர்த்து விடணும். தேவையான அளவு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கிளறி விடணும். இது நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். கூட சைட் டிஷ் ஏதாவது வச்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் கூட நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே இது கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் செய்யணும். கடலைப்பருப்புலாம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்க்கறதுலேருந்து நம்ம நெல்லிக்காய் சேர்த்து விடுறது எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கி செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு அடி கருகாமல் இருக்கும். அவ்வளோதான். மல்லித்தழை போட்டு இறக்கி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். மறக்காமல் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.